Isaiah chapter 52, read verse 11. ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, when we carry the word of God with us, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட சுமந்து செல்கிறோமோ, when we tell others about Jesus, இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம், when we live the life of a Christian, ஒரு கிறிஸ்தவருடைய ஜீவியத்தை நாம் செய்யும் பொழுது, we are actually bearing God's word, bearing his vessels. அப்படி நாம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சுமக்கிறோம், கர்த்தருடைய பாத்திரங்களை நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். So we are not simply part of a religion, we are representing the person of Christ. ஏதோ நாம் ஒரு மதத்திலே அங்கத்தினர்களாக அவர்களுக்கு நாம் பிரதிநிதிகளாக போகிறதல்ல, we are representatives of Christ himself. கிறிஸ்துவுக்கே நாம் பிரதிநிதிகளாக சென்று கொண்டிருக்கிறோம். So those who see us should not say we are just Christians, they should see Christ in us. நம்மை காண்கிறவர்கள் யாரும் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களை காண்கிறார்கள் என்ற அர்த்தமல்ல, அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நம்மிலே காண வேண்டும். So you who carry the word of God with you, you who bear the name of Christ, be clean. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற நீதானே, தேவனுடைய பாத்திரமாகிய நீதானே சுத்தமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை சுமக்கிற நீ, இயேசுவின் நாமத்தை சுமக்கிற நீதானே சுத்தமாய் இருக்க வேண்டும். So this cleanliness is twofold. இந்த சுத்தமாகுதலின் பகுதி இரண்டு பகுதியாக இருக்கிறது. Normally when we do something wrong, our conscience pricks us and we know the Bible and so we know what's going wrong and then we say sorry to Jesus. That part of sanctification we do. நாம் ஒருவேளை தவறு செய்து விடும் பொழுது, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, உடனடியாக நாம் தேவனிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபித்து நம்மை சுத்தமாக்கிக் கொள்கிறது ஒரு பகுதி. But there is another part of sanctification which we allow to slip sometimes. ஆனால் இன்னொரு சுத்தமாகுதலின் பகுதி உண்டு, அந்த பகுதிகளை சில நேரங்களில் நாம் தவற விட்டு விடுகிறோம். That is our unity or fellowship with the person of God. அதுதான் தேவனுடைய அந்த தனிப்பட்ட ஆழ்த்தத்துவத்தோடு கூட இருக்கிறதான ஐக்கியத்தை நாம் இழப்பதே. So it's sanctification is not just simply leaving this and leaving that and leaving sin, it's also getting joined with God. பரிசுத்தமாகுதல் சுத்தமாகுதல் என்றால் அதை விடுவது இதை விடுவது, அதை விட்டு விடுவது மாத்திரமல்ல, மறுபகுதியிலே தேவனோடு கூட சேர்ந்து ஐக்கியமாய் இருப்பதும். Now if you turn to Exodus chapter 25, இப்பொழுது நீங்கள் யாத்திராகமம் 20 அதிகாரத்துடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகி, you read about the ark of the covenant. அங்கே தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி கொடுத்து நாம் வாசிக்கிறோம். And this ark is borne by two rods inserted into two rings in the ark. இந்த உடன்படிக்கை பெட்டியானது அதிலே 2 வளையங்கள் பொருத்தப்பட்டு அதனூடாய் கம்புகள் செலுத்தப்பட்டு அதை கொண்டே ஜனங்கள் சுமக்கிறார்கள். Now there is a law written about those two rods. அந்த 2 கம்புகளை குறித்ததான ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. Exodus chapter 25 and verse 15. யாத்திராகமம் 25 அதிகாரம் 15 வசனத்திலே அந்த தண்டுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After this meeting is over, this mic stand will be put in the shelf, this keyboard stand will be put in a room. இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த மைக்கை பொருத்தி இருக்கிறதான இந்த ஸ்டாண்ட் அந்த அறையிலே வைக்கப்படும், இந்த மைக்கானது அதனுடைய பெட்டியிலே வைக்கப்படும். But this particular rod with which you're supposed to bear that ark of the covenant, it has no room for it, no store room for it. It has to be left in those two rings. இந்த பெட்டியை சுமக்கிறதான இந்த தண்டுகளுக்கு அதை கழற்றி கொண்டு போய் வைக்க தனியான இடமில்லை, அது எப்பொழுதும் அந்த வளையத்திற்குள்ளே தான் காணப்பட வேண்டும். So these two rods are what are bearing this vessel of God. இந்த 2 தண்டுகள் தான் தேவனுடைய அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன. So just like I told you, one part of sanctification is being attached to the person of God always. நான் ஏற்கனவே சொன்னது போல சுத்தமாகுதலின் மற்றொரு பகுதி என்னவென்றால் தேவனோடு கூட எப்பொழுதும் ஒருமித்து ஒன்றாய் இருப்பது. This rod therefore should not, after it is being borne and then placed in a certain place, you should not remove the rod and place it elsewhere, it should remain there. ஆகையினாலே இந்த தண்டுகளானது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து வைத்த பிறகு அந்த தண்டுகள் கழற்றப்பட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடாது,
அந்த தண்டுகள் அந்த வளையத்தினுடைய அந்த பெட்டியின் மேலே தான் காணப்பட But வேண்டும். it's not screwed to the ark. It has to be left there. அது அந்த பெட்டியோடு கூட அந்த ஸ்க்ரூவாக இணைக்கப்பட்டு அதன் மூலமாக இணைக்கப்படவில்லை, ஆனால் அங்கேயே அது வைக்கப்படுகிறது. In the same way, you and I are not screwed to God. We can detach ourselves from God, but we have to remain attached with God all the time. அதே வண்ணமாக நீங்களும் நானும் தேவனோடு கூட நாம் ஸ்க்ரூ செய்யப்பட்டு அப்படி நாம் ஒன்றாக்கப்படவில்லை, மாறாக தேவனை விட்டு பிரிந்தும் செல்லலாம், என்றாலுமோ நாம் தேவனோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும். There is a small mistake which we make sometimes, and it's actually a big mistake. நாம் சில நேரங்களில் ஒரு சிறிய தவறை செய்கிறோம், ஆனால் அதை சரியாய் பார்க்க போனால் அது பெரிய தவறாக இருக்கிறது. You know what is that? அது என்ன தெரியுமா? We connect spirituality, with coming to church, being close to the servants of God, and playing keyboard, singing. All this we think is, we sometimes feel is a sign of spirituality. நாம் என்ன ஆவிக்குரியவர்கள் என்று ஆவிக்குரிய காரியம் என்று நினைக்கிறோம் என்றால், எல்லா கூட்டங்களுக்கும் வந்துவிட்டு ஊழியக்காரரோடு கூட நெருங்கி இருப்பதும் இசைக்கருவிகளை வாசிப்பதும் இங்கே நன்றாக பாடிவிட்டால் அதுதான் நன்றான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் என்று நினைத்து விடுகிறோம். Parents are also satisfied. My son, he's going to all the meetings now, and he's the member of the choir, and he's involved in this ministry and that ministry. பெற்றோர்களும் கூட என்னுடைய மகன் பாருங்கள் எல்லா கூட்டங்களுக்கும் போகிறான், கொயரிலே சேர்ந்து நன்றாக அந்த பாட்டுக்குழுவிலே பாடுகிறான், எல்லா கூட்டங்களுக்கும் சென்று அவர்களோடு கூட நன்றாக ஐக்கியமாயிருக்கிறான் என்று நினைத்துவிட்டு அதை கொண்டு அவர்களும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். That's not the end point of our life. அது அல்ல நம்முடைய ஜீவியத்தின் முடிவின் புள்ளியாயிருக்கிறது. Going to church, being close to servants of God, doing this ministry and that ministry, exposing our talents, these are all bridges to the presence of God, but it's not the presence of God by itself. தேவனுடைய சபைக்கு செல்வதும் தேவனுடைய ஊழியங்களில் ஈடுபடுவதும் இந்த ஊழியங்கள் அந்த ஊழியங்கள் எல்லாம் செய்வதும் நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதும் ஊழியக்காரரோடு அதிகமாய் நெருங்கி இருப்பதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறதே தவிர அவைகள் அல்ல தேவனுடைய சமூகம். Supposing I want to go to Paris Corner. உதாரணமாக நான் பாரிமுனைக்கு செல்ல வேண்டுமேயாகில் and I go up to say Saidapet. சைதாப்பேட்டை வரைக்கும் மாத்திரமே நான் போய்விட்டு, so should I be happy? At least I went up to Saidapet, isn't it? I didn't go to Paris Corner. I've gone up to Saidapet. Praise God. நான் பாரிமுனை வரைக்கும் என்னால் போக முடியவில்லை என்றாலும் சைதாப்பேட்டை வரைக்குமாக நான் போனேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடுவதா? So what's the use if my destination is Paris Corner and I go up to Saidapet and say at least I've gone halfway, isn't it? Be happy. என்னுடைய போக வேண்டிய அந்த அடைவு கோலானது பாரிமுனையாக இருக்கும் பொழுது சைதாப்பேட்டை வரைக்கும் நான் போய்விட்டு எப்படி நான் அதை கொண்டு நான் சந்தோஷம் அடைய முடியும்? So our end point is the person of God. ஆகையினாலே நம்முடைய முடிவின் புள்ளியானது அந்த தேவனுடைய ஆழ்தத்துவமாக இருக்கிறது. So we have to reach him, and all these other are just means by which we reach him. ஆகையினாலே நாம் அவரையே அடைய வேண்டும். நாம் இந்த பார்த்த காரியங்கள் யாவும் அவரை அடைவதற்கு நமக்கு பாலமாக உதவி செய்கின்றன. So we can just get involved in all these means and not reach him. That's of no use at all. இந்த வழிமுறைகள் யாவையும் நாம் உபயோகித்துவிட்டு கடைசியில் நாம் அவரை அடையாமல் போவோமே ஆகில் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. So don't be satisfied just because we are coming to church. Don't be satisfied because we know some servants of God. Don't be satisfied because we are involved in church activities. That's not everything. ஆகையினாலே தேவனுடைய சபைக்கு வருவதினாலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவனுடைய சபையிலே நீங்கள் ஊழியங்களை பங்கு பெறுவதினாலும் திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவனுடைய ஊழியக்காரரோடு நீங்கள் பழகுவதினாலும் திருப்தி அடைந்து விட வேண்டாம். அது அல்ல எல்லாம். These two rods must be with the ark of the covenant. இந்த இரண்டு தண்டுகளும் எப்பொழுதும் உடன்படிக்கை பெட்டியோடு கூட தான் காணப்பட வேண்டும். The ark of the covenant is the carrier of the presence of God. இந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கிற பாத்திரமாய் இருக்கிறது. It's there between those two cherubims on the lid of the ark of the covenant that the presence of God resides. இந்த இரண்டு சேராபீன்களின் மத்தியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிறதான இரண்டு சேராபீன்களின் மத்தியிலே தேவனுடைய சமூகம் காணப்படுகிறது. These two rods should not finish their work and walk off. They should remain there all the time. இந்த இரண்டு தண்டுகளும் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு நடந்து சென்று விடக் கூடாது.
எப்பொழுதுமே அது அங்கேயே காணப்பட வேண்டும். So our keeping the presence of God is very important. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. Few weeks back I was giving a message in my church. கொஞ்ச வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய சபையிலே நான் ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். Jesus was speaking about the second coming, about his return. அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்தும் அவர் திரும்பி வருவதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். He was telling his listeners, in that day when I come, two will be in a bed, one will be taken, the other will be left behind. அவர் தன்னுடைய வருகையின் நாட்களை குறித்து பிரசங்கித்த நாட்களிலே அவர் ஜனங்களிடத்தில் அவர் சொன்னதாவது, இரண்டு மனிதர்கள் படுக்கையின் மேல் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two will be grinding in a mill, one will be taken, another will be left behind. இரண்டு பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். Two will be in a field, one will be caught up, the other will be left. இரண்டு பேர் வயல்வெளியிலே காணப்படுவார்கள், ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். When Jesus speaks about the coming of the Lord, he is saying these things. What's the natural question that you will ask? இயேசு கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது இந்த காரியங்களை பேசின யாவை நீங்கள் கேட்கும் பொழுது இயற்கையாகவே ஒரு என்ன கேள்வி உங்களுக்கு எழும்பும்? He just gives an indefinite time. He says in that day. அந்நாளில் என்று ஒரு நாளை குறித்து சொல்கிறாரே தவிர குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லவில்லை. So when Jesus said that, what is our natural question? அப்படி இயேசு சொல்லும் பொழுது நாம் இயற்கையாக என்ன கேள்வியை கேட்கிறோம்? Lord, when will all this happen? ஆண்டவரே, எப்பொழுது இந்த காரியங்கள் யாவும் நடைபெறும் என்று கேட்போம். But you know, the disciples asked a strange question. ஆனால் இங்கே பாருங்கள், சீஷர்கள் ஒரு வினோதமான கேள்வியை கேட்கிறார்கள். They didn't ask when, Lord, they asked where, Lord. அவர்கள் எப்பொழுது ஆண்டவரே என்று அவரை பார்த்து கேட்கவில்லை, மாறாக அவர்கள் எங்கே என்று அவரிடத்தில் கேட்டார்கள். So Jesus gave a reply. உடனடியாக இயேசு அவர்களுக்கு பதில் சொன்னார், where the carcass is, there will the eagles be gathered together. எங்கே பிரேதங்கள் இருக்குமோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். So that's a kind of strange question and a strange reply. ஒரு வினோதமான கேள்வியாக இருக்கிறது, அதற்கு ஒரு வினோதமான பதிலாகவும் இருக்கிறது. Jesus was speaking about a bed and a grinding in a mill and a field. So their question was, where, in which part of the world is all this going to be taking place? இயேசு படுக்கையை குறித்தும் எந்திரத்தை குறித்தும் வயல்வெளியை குறித்தும் அவர்களோடு பேசின பொழுது உடனடியாக இப்படிப்பட்டதான சம்பவங்கள் எந்த தேசத்திலே எந்த இடத்திலே நடைபெறும் என்றுதான் அவர்கள் கேட்டார்கள். But Jesus did not point to any geographical location and says it's going to take place in Japan or in America or in Israel. He presented a situation where the carcasses, there will the eagles be. உடனடியாக அவர்களுக்கு ஒரு பூகோள பகுதியை இயேசு அவர்களுக்கு காண்பித்து, ஜப்பானிலோ அமெரிக்காவிலோ இந்த தேசத்தில் நான் வருவேன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்ன பதிலாக என்னவென்றால், பிரேதங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? This is not going to happen in a particular place, it's going to happen in a particular situation. இந்த காரியமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடைபெற போகிறதில்லை, மாறாக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் மத்தியிலே நடக்க போகிறது. Where? எங்கே? Where the eagles and the carcass is there together, that's where this is going to take place. எங்கே பிரேதங்களும் கழுகுகளும் ஒன்றாய் இருக்கின்றனோ அந்த இடத்தில்தான் இந்த காரியம் நடைபெற போகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Carcass refers to the death of Christ. பிரேதமானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை வெளிப்படுத்துகிறது. And you and I, we are the eagles. நீங்களும் நானும் கழுகுகளாக இருக்கிறோம். So our life has to revolve around the death of Christ. நம்முடைய ஜீவியமானது, வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மரணத்தை சுற்றிலுமே காணப்பட வேண்டும். So what we have to learn from there, அங்கே நாம் படிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், is that whether we are in the field, that means at work, வயல்வெளி என்கிறதான அந்த வயல்வெளியாகிய நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் இருப்போமே ஆகில், whether we are at home in the day doing domestic work, grinding in the mill, அல்லது நம்முடைய வீட்டு வேலையாகிய அந்த எந்திரத்திலே வீட்டு வேலைகளில் நாம் ஈடுபட்டு ஒருவேளை இருப்போமே ஆகில், or whether we are in the bed sleeping in the night time, இரவு வேளைகளிலே நம்முடைய படுக்கையிலே நாம் தூங்கிக் கொண்டிருப்போமே ஆகில், we should keep our eagle carcass experience. நம்முடைய அந்த பிரேதம் கழுகுகள் இருக்கிறதான அந்த அனுபவத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். In other words, மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், when Jesus comes, he is not going to come when during a Sunday morning service or tiring meeting. He has given no guarantee for that.
இயேசு வரும்பொழுது அவர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்திலோ அல்லது காத்திருப்பு கூட்டம் நடக்கும் பொழுதோ அந்த சமயத்தில் வருவேன் என்று அவர் ஒரு காலும் உறுதி கொடுக்கவில்லை. If he comes during a Sunday service, very good for us, isn't it? Because that's the time we would have confessed all our sins and be enjoying the presence of God, full of the Holy Spirit. We'll be saying hallelujah, amen, worship, and that time he comes, very nice. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நேரத்தில் அவர் வந்துவிட்டால் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் தானே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்து நன்றாக தேவனை பாடி ஆராதித்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் வந்துவிட்டால் நமக்கு மிக சந்தோஷமா இருக்கும். But what if he comes if a Sunday service is going on in America? For us it will be night time then. ஆனால் அமெரிக்கா தேசத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை சமயத்தில் நடக்கிறதான அந்த ஆராதனையின் வேளையில் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? ஏனென்றால் அந்த வேளை இந்தியாவாகிய நமக்கு இருளாயிருக்குமே, ராத்திரியாயிருக்குமே. It will be night. We might be sleeping at that time. அது இரவாயிருக்கிறபடினால அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். So we don't know when he will come. ஆகையினால் அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. Jesus himself said, you don't know when the Son of Man will come. It may be at cock crowing, it might be in the morning, it might be in the afternoon. Be ready. மனுஷகுமாரன் வரும் வேளை நீ அறிய மாட்டாய். ஏனென்றால் அந்த வேளையானது யாருக்கும் தெரியாத வேளையாக இருக்கும். அது கோழி கூவும் நேரமாக இருக்கலாம், காலையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், அல்லது இரவாக இருக்கலாம் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். So what is our challenge? ஆகையினாலே நமக்கு இருக்கிற சவால் என்ன? Our challenge is to carry this very presence of God that we can enjoy during Yahweh's or Sunday service. We have to carry it to the field, to our workplace, carry it to our home where we are grinding in the mill, and we have to carry it even in our sleep when we are not conscious. என்ன விசேஷமான காரியம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலோ அல்லது இந்த வாலிபர் யாபேஸ் கூட்டங்களிலோ நாம் தேவனுடைய சமூகத்தை களி கூறுகிறோமே, இந்த சமூகத்தை நம்முடைய வேலை ஸ்தலத்திற்கு போகும் பொழுதும் நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும். நம்முடைய வீட்டிலே எந்திரம் அரைக்கிறதான அந்த வீட்டு வேலைகள் செய்யும் பொழுதும் நாம் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தூங்குகிறதான அந்த இரவுகளிலும் இந்த சமூகத்தை எப்பொழுது நாம் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். You know practically, I know practically, keeping the presence of God is something very difficult. It's delicate, it's very slippery, the presence of God, but it's very precious. It's our life. தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டிய இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய காரியமானது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அது மிக மிக கடினமான காரியம். ஏனென்றால் அது சட்டென்று சின்ன காரியத்தில் தவறி போய்விடும். ஆகையினாலே ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாம் காத்திருக்கொண்டு எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருப்போமே ஆகில் அது ஒரு விலையேற பெற்ற அனுபவமாயிருக்கும். It's our life. அதுவே நம்முடைய ஜீவனாயிருக்கும். So when we lose the presence of God, actually we should be like a fish out of water. தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து போகும் பொழுதெல்லாம் எப்படி ஒரு மீன் தண்ணீரில் இல்லாத பொழுது தத்தளிக்கிறதோ அந்த வண்ணமாகவே நாமும் காணப்பட வேண்டும். You take Jesus for example. உதாரணமாக இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். There was one place where he lost the presence of the Father. பிதாவின் சமூகத்தை அவர் ஒரே ஒரு இடத்திலே இழந்து போனாரே. Where was that? அது எங்கே? On the cross. அதுதான் சிலுவையில். When they whipped him, he never cried about that. அவரை அவர்கள் வாரினால் அடித்த பொழுது அதை குறித்து அவர் அழவில்லை. When they raised false witnesses against him, he never cried about that. அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை சொல்லி எழுப்பினார்களே, அப்பொழுதும் அவர் கவலைப்படவில்லை. When they mocked at him and said, you called yourself the Son of God, you saved everybody, save yourself. He never cried about that. தேவனுடைய குமாரன் தானே, எல்லாரையும் ரட்சிக்கிறாயே, உன்னையே நீ ரட்சித்துக் கொள் என்று அவரை பார்த்து அவர்கள் பரியாசம் செய்த பொழுதும் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. But when the point of time came when he had to bear your sins and my sins on his shoulders, the Holy Father who cannot watch sin turned his face momentarily from Jesus. That was an unbearable moment for Jesus. He cried out, my God, why hast thou forsaken me? ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்ததே, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே, நம் நிமித்தம் அவர் பாவமானபடியினாலே, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்ட அந்த சமயத்தில்தான் அவர் பிதாவை பார்த்து கதறி அழுத காரியம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? But unfortunately, if we lose the presence of God, many of us, it's quite all right for us, isn't it? It happens quite often, so it's okay. துரதிர்ஷ்டவசமாக
நாம் தேவனுடைய சமூகத்தை இழந்து போதெல்லாம் நாம் அவ்வளவு அதற்காக நாம் துக்கிக்கிறதில்லை. ஏனென்றால் அது நமக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம் தானே. So we should feel restless, uneasy when we lose the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து போகும்போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் அற்றதான அப்படிப்பட்ட ஒரு அசதியான அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக வேண்டும். So to keep the presence of God, we should be very careful about going to certain places. தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமே ஆகில் சில இடங்களுக்கு போவதை குறித்து நாம் மிகவும் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். Recently I read a book written by a Christian author. ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் சமீப காலத்தில் வாசித்தேன். So he was saying how in public places like huge shopping malls and people where the world gets together, he was able to detect that there was a huge cosmic invisible vacuum cleaner that can allure people away from God. அவர் அந்த புத்தகத்தில் எழுதின காரியம் என்னவென்றால், மக்கள் திரளாய் கூடுகிறதான பகுதிகள் யாவற்றிலும், உதாரணமாக அவர்கள் செல்கிறதான இந்த ஷாப்பிங் மால் இந்த இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் அங்கே ஒரு பெரிய வெற்றிடமாய் அப்படியே இழுத்து செல்கிறதான ஒரு காரியம் அந்த இடத்தின் மேலே காணப்படுகிறதாம். It's pulling souls away from God. தேவனிடத்திலிருந்து ஆத்துமாக்களை அந்த இடத்தில் தானே அது அப்படியே இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன. So a spiritual person, when he goes to such places he will lose the presence of God. ஆகையினாலே ஒரு ஆவிக்குரிய நபர் அப்படிப்பட்டதான இடங்களுக்கு செல்வாரே ஆகில் அங்கே அவர் தேவ சமூகத்தை இழந்து போவார். When I was serving God in a particular place, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, a few kilometers away in the same locality there was a carnival going on. அதே நான் இருந்த இடத்தில் தானே கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்திலே அங்கே ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். Carnival means you'll have a lot of sweet meats and eatables there, games. It's a recreation time. It's a 4 or 5 day carnival. 4 அல்லது 5 நாட்கள் அவர்கள் களிப்பு கொண்டாடுகிறதான அந்த களிப்போடு கூட நன்றாக விளையாட்டுகளையும் சாப்பிடும் காரியங்கள் யாவற்றையும் அந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தார்கள். So it was organized by another committee, but many of our believers went there. அது ஒரு மற்ற குழுவினராலே அது ஒழுங்கு செய்யப்பட்டது. அங்கே நம்முடைய விசுவாசிகளும் சென்றிருந்தார்கள். It was not necessary to go there. அங்கே போவதற்கு ஒரு அவசியமே இல்லை. So when they came back and I heard about it, I told them. அவர்கள் திரும்பி வந்து நான் அதை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர்களிடத்திலே நான் இதை சொன்னேன். If you went there and came back and you have lost the presence of God, it means you are a little spiritual. But if you went there and came back and you found no difference, it means you have no presence of God at all. நீங்கள் அங்கே போய்விட்டு இங்கே நீங்கள் திரும்பி வந்த பொழுது உங்களுக்குள்ளே ஒரு குற்றமுண்டாகி ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகி இருக்குமே ஆகில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை இழந்து போயிருப்பீர்களே ஆகில் ஏதோ நீங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலவரத்தில் ஆகிலும் இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே போய்விட்டு திரும்பி வந்தும் எந்த வித்தியாசமும் இல்லாத பட்சத்தில் இருப்பீர்களே ஆகில் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இல்லவே இல்லை என்றுதான் அர்த்தம். You have never had presence of God. You don't know what the presence of God is. உங்களுக்கு ஒரு காலம் தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருந்ததே இல்லை. தேவனுடைய சமூகம் என்றால் என்ன என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். So to keep the presence of God, there are some places we should go to, there are some places we should not go to. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக சில இடங்களுக்கு நாம் செல்லத்தான் வேண்டும், சில இடங்களுக்கு நாம் கண்டிப்பாய் செல்லக்கூடாது. Now in the parable that Jesus spoke about, இயேசு இதை குறித்து பேசினதான உவமையிலே, one shall be taken up, the other shall be left. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். Where Lord? எங்கே ஆண்டவரே? Where the eagle and the carcass are together, there. எங்கே பிரேதங்களும் கழுகுகளும் ஒன்றாய் இருக்கிறதோ அங்கே என்று சொன்னார். It's a dangerous statement there. அது மிக மிக ஒரு ஆபத்தான வாக்கியமாய் இருக்கிறது. It means where the eagle and the carcasses are, where people are in the presence of God, there one will be taken, there one will be left behind. எங்கே பிரேதங்களும் இந்த கழுகுகளும் ஒன்றாய் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஜனமும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாய் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தானே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மற்றொருவர் கைவிடப்படுகிறார். Which means even after coming to the presence of God and enjoying the presence of God, you can still be left behind. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்த பிறகும் கூட, தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அனுபவித்த பிறகும் கூட பின்பும் நீங்கள் கைவிடப்பட்டும் விடலாம். So it's not simply coming to the presence of God and feeling the presence of God. That's not enough. You have to be there, you have to grow there.
ஏதோ தேவனுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி அனுபவித்து போகிறது அது அல்ல, அது போதுமானதல்ல. மாறாக நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து அந்த சமூகத்தோடு ஒன்றிருக்க வேண்டும். So we have to pray, Lord, just like I am here enjoying God's presence, I want to enjoy your presence wherever I go. ஆண்டவரே, நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் எப்படி இங்கே தேவனுடைய சமூகத்திலே உம்மோடு கூட ஒன்றாய் இருந்து நான் இருக்கிறேனோ அதே வண்ணமாக நான் எங்கே போனாலும் அப்படி நான் ஒன்றாய் இருக்க வேண்டும்.